எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நம்ம சீனி புள்ள வீட்டு பக்கமா நடந்து வந்தேன். சரி கூட படிச்சவளாச்சே 4 வாரத்தை பேசிட்டு போலாம்னு உட்காந்தேன். 2 நிமிஷம் தான் உட்காந்தே பாருங்க, கண்ணு முன்னு தெரியாம ஓடியே வந்துட்டேன் அவ பேசுன பேச்சுல. பின்ன உட்காந்த மயத்திலேயே ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறீங்களா? ஏம்பல ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறதுக்கு 2 காரணத்தை சொல்லுன்னு. அம்மா உணவகம்ங்கிறா. ஐயோ, இவ வீட்லயே உக்காந்தோம்னு ஆயிருச்சு. நம்ம எடப்பாடி அண்ணனே ஒரு புருடா பொண்ணுரங்கம். அண்ணனுக்கு ஓட்டு கேக்குறவங்களும் பின்ன பொய்யாத்தானே சொல்லுவாங்க. அவரு ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்யறேன்னு சொன்னாரு ஞாபகத்துல இருக்கா? விவசாய கடனை தள்ளுபடி பண்றேன்னாரு முழுசா. ஆகுச்சா? இந்த 100 நாள் வேலைக்கு பொம்பளை ஆளுக தினைக்கும் சரியா போயிட்டு வந்தாங்க. அத 150 நாள் ஆக்க போறேன்னு சொன்னாரு அண்ணன். செஞ்சாரா? இருந்த 100 நாள் வேலையும் ஒழுங்கா குடுக்காம புடுங்கிட்டு விட்டாரு. அம்மா வீட்டு திட்டம் அப்படின்னாரு. நிறைய வீடு பாதியிலே அப்படியே கட்டி போட்டு போட்டோ எடுத்ததோட நிக்குது. அடுத்து அம்மா மினி கிளினிக். சிரிப்பா தான் வருது. ஒரு மெடிக்கல் கூட வைக்கலையே. அம்மா உணவகத்தை விரிவாக்க போறேன்னாரு. பாதி அம்மா உணவகம் மூடியே கிடக்குது. அதுலயும் ஹைலைட் என்ன தெரியுமா? மோடி அரசுக்கு எதிரா குரல் கொடுப்போம்னாரு. இப்ப பாருங்க, மோடி கூட கூடிக்கிட்டாரு. இத்தனை இருக்கும்போது எப்படி இபிஎஸ் அண்ணனுக்கு ஓட்டு போடுறது? அதான் அவ வீட்ல இருந்து அப்படியே ஓடியே வந்துட்டேன். உங்களை யாராவது ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஓட்டு போட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்கேப் அப்படின்னு ஓடியே வந்துடணும். புரிஞ்சுதா என்ன நான் சொல்றது?